என்னப்பா பேக்கிங் ஆரம்பிக்கலையா? பண்ணணும். நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. என்ன சூட்கேஸ் யார் எடுத்துட்டு போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த தடவை ஒரு சூட்கேஸ் போதும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? தம்பி என்ன பண்றீங்க? லகேஜ் ஏத்துறீங்களா? இப்பயாவது வேலை செய். லவுஞ்சில் இருக்கும். என் பையன் தான் எடுக்கிறான் வீடியோ. என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்றான்னா நான் சாப்பிட்றது எடுக்கிறான். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. வைஃபை தராங்க, என்ன வேணா தராங்க, நான் எல்லாத்தையும் துட்டு. அப்படி கேள்றா வெள்ளை குட்டி. ஓகே, வந்துட்டோம். துபாய் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கிளம்புறோம். பாருங்க, ஜபார் பாய் பிரியாணிக்கு வந்துட்டோங்க. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் கிளைகளை திறந்திருக்கும் ஜபார் பாய் இருப்பாரா தெரியல. இல்லைனாலும் பசிக்காக போய் சாப்பிட வேண்டியதுதான். சோறுண்டு சுகமுண்டு. இன்னைக்கு ஒரு புட்டி. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோட முடியல சொன்ன மாதிரி தான் இன்னில இருந்து, சாரி இன்னி கிடையாது, எக்ஸாக்டா நாளையில இருந்து நம்ம போற ஊரு துபாய். துபாய் துபாய் துபாய். தீபக் ஒரிஜினல் ஃபேமிலி வந்து துபாய் டிராவல் பண்ண போகுது. அதை வந்து நான் ஒரு vlog-ஆ பண்ணி உங்களுக்கு போட போறேன். நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க துபாயில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து என்னென்ன பண்ண போறோம், எங்களோட அட்டகாசம் எப்படி இருக்க போகுது, எங்க ஃபேமிலி என்னென்ன பண்ண போகுது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. சோ ஸ்டே டியூன்ட். முதல்ல வந்து பேக்கிங் ஆரம்பிக்க போகுது. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். சோ பேக்கிங் எப்படி ஆரம்பிக்கிறாங்க எங்க வீட்ல அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பேக்கிங் ஏரியா வந்தாச்சு. கனடா வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா பேக்கிங் ஆரம்பிக்கலையா? பண்ணணும். நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. என்ன சூட்கேஸ் யார் எடுத்துட்டு போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ரெண்டு கடை இது சூட்கேஸ். நம்ம அங்கேயிருந்து நிறைய வாங்கிட்டு வர போறோம்ல, சரி. சோ அதனால எடுத்துட்டு போறது கம்மியா எடுத்துட்டு போலாம்னு யோசிச்சேன். சகா சொன்னேன், என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். சோ நான் என்ன யோசிச்சேன்னா, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. இந்த சூட்கேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆகா சரி. இதுக்குள்ள கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் நான் அகாமடேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த தடவை ஒரு சூட்கேஸ் போதும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? நீயும் ஆகுனதும் இந்த சூட்கேஸ் எடுத்துக்கோ. வெரி நைஸ் சூட்கேஸ். சூட்கேஸா? ஆமா, இது எப்படி நல்ல பெருசா தான்டா இருக்கு. இங்க பாரு, 2 சைடு. சரி, அது ரெண்டு பேருக்கு எப்படி இன்னொரு சூட்கேஸ் கொடு. அந்த சூட்கேஸ் பக்கத்துல வையது. சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இப்படி கம்பேரிசன் எல்லாம் பண்ண கூடாது. வேற நீ தானே சொல்ற. மா இத்தனோட சூட்கேஸ், இந்த சைஸ் எப்படி இருக்குது, இந்த சைஸ் எப்படி இருக்குது? ஏய், பட் இது உள்ளுக்குள்ள நிறைய வைக்கலாம்டா. நான் உனக்கு காட்டுறேன். இங்க பாரு. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரலாம். See, it's got technology and all. நம்பர் லாக் இருக்கு. ரெண்டு சைடு இருக்கு. ஒரு சைடு நீ வெச்சுக்கோ, ஒரு சைடு அக்னது வெச்சுப்போம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன் பத்தாதா? பத்தவே பத்தாது. ஏய், ஆளுக்கு என்ன 4 ஜீன்ஸ், 4 ஜீன்ஸ், 4 ஷார்ட்ஸ், 10 டி-ஷர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் சொல்லிடுறேன். நாங்க வந்து துபாய்க்கு போறது 9 நாளைக்கு. ஓகேவா? 9 நாளைக்கு வேண்டிய துணியை நானும் அப்படித்தோம் இது பேக்ல பேக் பண்ணுமா? குட் क्वेश्चन. ஆம்பளை பசங்க ஒரு ஜீனை 4 நாள் போடுவாங்க. அது ஆம்பளை பசங்க ஒரு ஜீனை 4 நாள் போடுவாங்க. எவ்வளவு பசங்க எத்தனை Ladies, we don't repeat clothes. Oh my god. சரி, ஓகே பா. அலோகேட் பண்ணது பார்த்து இந்த சூட்கேஸும் இந்த சூட்கேஸ்னா இது This is for me. உங்க அம்மாவுக்கு பெரிய சூட்கேஸும் நமக்கு இம்மா கூண்டு சின்ன சூட்கேஸும் கொடுத்துக்கிறாங்க. மனசு திருப்தியோட சொல்லிடவா, இந்த சுட்கேஸ் நீயே வச்சுக்கோ, இந்த சுட்கேஸ் நீயே வச்சுக்கோ. நம்ம நாங்க ட்ரெஸ் இல்லாம டிக்கெட்ல நீயே போயிட்டு வந்து துபாய்க்கு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க பேக்கிங் பண்ணியா? நான் நைட்டு வச்சுக்கிட்டேன். நைட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நைட் வந்து நான் வந்து லேட் நைட் தான் பண்ணியா? நடுராத்திரியா பேக் பண்ணுவீங்க? பேயடா நக்கல்யா அவனுக்கு. மேடம், என்ன அதுக்குள்ள பேக்கிங்ல பாதி வச்சீங்க, பாதி எடுத்துட்டீங்க, காலி வச்சு திருப்பி கட்டி. இப்ப எனக்கு ட்ரெஸ்ஸே இல்ல தீபக் ஊருக்கு போறதுக்கு. என்னம்மா சொல்ற? ட்ரெஸ்ஸே இல்லையா? ஏண்டி, கால்வாசி ட்ரெஸ் தான் இங்க இருக்குது, மீதி இன்னும் ரெண்டு வாட்டி சூட்கேஸ் வந்து அங்க பக்கத்து பெட்ரோல் வச்சிருக்கிற, இதுல ட்ரெஸ்ஸே இல்லையா? பிரதர், நீங்க இன்னும் உங்களோட இதுல மாறலையா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை
அவங்க அம்மா பேர் பேக் பண்ணி டயர்ட் ஆயிட்டா அதான் wait பண்ணு. Do me a favor, no? என்ன favor? நல்ல strong filter coffee protect Strong? Magic word. energy to The magic word. என்னவா இருக்கும் இது மேஜிக் ஒரு படம் இல்ல please, Exactly. ப்ளீஸ் சரி நான் please. ரொம்ப டூச்சர் தெரியல இல்லடா மன உடைச்சலா இருக்குடா. ட்ரெஸ்ஸே இல்லாம எப்படி இந்த ஒரு ஃபுல் பெட்டியை ரொப்ப போற அப்படின்னு இருங்க போங்க காஃபி போட போங்க சரி கூட்டம் போடாம போறீங்களா நீங்க போய் போட மாட்டீங்களா So this is our kitchen. டேய் ஃபுட் பிளாக்டா பண்ணிருக்கிறோம் சொன்னா எப்படி பாக்ஸ் அதெல்லாம் முடியாது போயா காஃபி போடுறவங்க அம்மாவுக்கு இல்லைன்னா உயிரை வாங்கடா பேக்கிங் முடியல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சரியா அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் என்ன சொல்லியிருக்கேன் So pal. டேய் வெறுப்பேத்தாரா ஃபர்ஸ்ட் இது ஆன் பண்றா வேலை இல்லைன்னா நம்ம கொதிக்கிற இது வந்து இப்போ இது எக்ஸாஸ்ட் போகாதுல்ல அப்புறமா மக்களே பாருங்க இதுதான் பாலை காய்ச்சி தான் காஃபி போடணும் கரெக்டா தெரியுது நீ மூடு அண்ட் காஃபி wow, thank you, I am very blessed. காஃபி தானே குடிக்கிற எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அவன் வந்து எங்க அம்மா வந்து துபாயில போய் வெல் ட்ரெஸ்டா இருக்கணும், அதுக்கு ஒழுங்கா பேக் பண்ணணும், அதனால எங்க அம்மாக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற அவ்வளோ தாட் ப்ராசஸ்ல ஒரு சூப்பர் காஃபி போட்டு வந்திருக்கான். ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ காஃபி, திஸ் இஸ் அ ஷோ ஆஃப் லவ். என்னால நம்ப முடியலடா தீமா இன்னும் 9 நாள் எப்படி உங்களோட குப்பை கொட்ட போறேன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி வாழ்நாள் முழுக்க எப்படி குப்பை கொட்டுறோன்னு அதுவும் எனக்கு தெரியல. என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. You kept this with you? எஸ் of course. சூட்கேஸ்ல இருந்தது எனக்கு தெரியல. இப்போ தரது பார்த்தா இது என்னன்னா பிக் பாஸ்ல நான் வந்து சீக்கிரம் பாவோட இவங்களுக்கு எழுதின லெட்டர். ஆமா. தீபாவளி அப்போ வந்துச்சு. சரி இதோட டீடைல்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். 1 decade later. அதாவது பேக்கிங் வந்து ஆரம்பிச்சோம் பாருங்க, எல்லாத்தையும் காட்ட முடியல உங்களுக்கு, அந்த மாதிரி போச்சு. நம்மளதெல்லாம் 10 நிமிஷம் பேக்கிங் தான். இந்த அண்ணத்தோட சுட்கேஸ் நம்மளதெல்லாம் ரெடியா வாசல்ல நிக்குது. ஆனா ரஞ்சினி பேக் பண்ணி முடிச்சுட்டு போர் ஆயிடுச்சு. அதை நான் காட்ட விரும்பல. இருந்தாலும் வந்து காலங்காத்தால அடிச்சுக்கிட்டாங்க. நான் நேற்று நைட்டே சொன்னேன், நான் இந்த லேட் ஃபிளைட்ல போடுன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல காலேஜ் ஃபிளைட் போனா கரெக்டா இருக்கும். ஏதோ நாம்ஸ் படி வந்து 4 மணி நேரம் முன்னாடி வர சொல்லிட்டாங்க. மணி இப்ப பாத்தீங்கன்னா 5:20 ஆகுது காலங்காத்தால. என்னடா சொல்ற? இப்பவே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? வேற வழி கிடையாது. துபாய்க்கு போனாதான் பார்த்தாலே ஆகணும். வாங்க ஏர்போர்ட்ல பார்ப்போம். ஒரு வழியாக கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு கால் ஆயிடுச்சு. உடப்பட்டி கோவில் தரிசனத்தை பாருங்க. ஸோ நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அண்ணன் தான் கூட்டு போய் ட்ராப் பண்றாப்புல. பயங்கர வேகம் ஓடிட்டு இருக்காப்புல. நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு செக்கின போட போறோம். ரெடியா கைஸ்? 9 days of non-stop fun. ஓகே, எப்படி நாங்கள் வீடியோ எடுக்க போறோம்னு தெரியல. யூடியூப் நாங்கள் புதுசு, இருந்தாலும் இந்த ஜாலியாக விளாக் பண்ணி போடலான்ட்டு தான் ஒரு ஐடியா. ஓகே, ஸோ எப்படி போடுறோமோ அதை தயவு செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Hi guys, we are leaving to Dubai. We are at the airport. தம்பி என்ன பண்றீங்க? லகேஜ் ஏத்துறீங்களா? இப்பயாவது வேலை செய். ஊருக்கு போனா எல்லா வேலையும் இன்னும் மறைக்கிற லுக்கு. என்ட்ரா போறோம். சென்னையில இருந்து டாடா காட்டுறதுக்கு ஏர்போர்ட் என்ட்ரி வந்தாச்சு. See you all inside. லவுஞ்சில் இருக்கோம். என் பையன் தான் எடுக்கிறான் வீடியோ. என்னென்ன சாப்பிட்றதுக்குன்னு நான் சாப்பிட்றது எடுக்கிறான். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சனி சைடர் நம்ம ஊர்ல ஆஃப் பாயில் சொல்லணும்ல, உடையாம சாப்பிடணும். பிக் பாஸ்ல எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு உங்க எல்லாருமே நல்லா தெரியும். இதனால லவுஞ்சில் அதிகமாக பேசக்கூடாது, அப்புறம் பேசுறேன். சன், Yes. சொல்லுங்க, what are you expecting? This is going to be a great trip and I'm going to love it. நான் நல்லா தூங்க போறேன் ஃப்ளைட்ல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் இவங்க தூங்குறது வேடிக்கை பார்க்க போறேன்.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது துபாயோடைய ஒதுக்குப்புறமான இடங்கள் பாலைவனம்ல. அதான் பாலைவனத்துக்கு போகிறோம், சோலைவனத்துக்கு போகிறோம். எப்படா இறங்கி விடுவாங்க ஃப்ளைட்ல தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் உட்காந்து ஆனால் எமிரேட் சூப்பராக இருக்கு. நலமா வச்சுக்கிறாங்க, மொபைல் ஃபோன்லாம் இருக்குது இல்லை, வைஃபை தராங்க, என்ன வேணாலும் தராங்க. நான் எல்லாத்தையும் துட்டு அப்படி கேள்றா வெள்ள குட்டி. துபாய்க்குள்ள இறங்கியாச்சு. இங்க எங்க நண்பர் அஸ்வந்த் தான் எங்களை வந்து பிக்கப் பண்றாரு. அஸ்வந்தோடைய பசங்க எங்க இருக்காங்க? ஹலோ சொல்லுங்க. ஹாய் லீலா. ஒரு குட்டி 3 குட்டி இருக்கு. ஒன்னு தூங்கிட்டு இருக்கு, மற்ற 2 ஆக்டிவா இருக்கு. அப்புறம் எங்க வீட்டுல ஏதோ நம்ம குட்டி இப்போ கொஞ்சம் வளர்த்ததுனால கை மட்டும் காட்டி சைலண்டா இருக்காரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓகே, வந்துட்டோம். துபாய் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கிளம்புறோம். பாருங்க அழகிய துபாய். ஓகே, ஸோ இறங்கியாச்சு. அடுத்ததா ஹோட்டல்ல போய் செக்இன் பண்ண போறோம். ஸோ எங்க போறோம், எங்க தங்க போறோம் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகே, ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி பசிக்குது, எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த ஊர்ல வந்து ஃபேமஸ்னா பிரியாணி ஃபேமஸ் இல்ல, மந்தி ஃபேமஸ், அரபி ஃபுட் ஃபேமஸ். இருந்தாலும் நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி பயங்கர ஃபேமஸ் கேள்விப்பட்டோம். அதனால அதுதான் தேடி போயிட்டு இருக்கோம். கரெக்டா அல் கிசேஷ் அப்படின்னு ஒரு இடம். இதுதான் லாஸ்ட் எக்ஸிட் பிரேக். அந்த பிரிட்ஜுக்கு அடுத்தது ஃபுல்லா ராசல் கைமாவா? ஷார்ஜா. ஷார்ஜா. இந்த வேலி இருக்குல்ல, இந்த வேலிக்கு அடுத்த சைடு ஃபுல்லா ஷார்ஜா. பாத்து இந்த வேலி கட்டுவாங்க ஃபுல்லா ஷார்ஜா. ஷார்ஜா இந்த பார்டர் சைடு துபாய், அந்த சைடு ஷார்ஜா. முக்காசி ஒரே மாதிரி இருக்கு. இது ஷார்ஜாலே ஒன்று இருக்குது, நம்ம இப்போ போகிறது துபாயில் இருக்குது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல. ஸோ வண்டி எல்லாம் இந்த பக்கம் போறது வந்து கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். வந்து விட்டோம் ஜப்பார் பாய் பிரியாணி. அடுத்து நேரா போய் ஜப்பார் பாய் இருக்காங்க பாத்துருவோம். அப்படி இருக்க மாட்டார் நினைக்கிறேன். கனடா உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் கிளைகளை திறந்திருக்கும் ஜப்பார் பாய் இங்க இருப்பாரா தெரியல. இல்லைனாலும் பசிக்காக போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ ஜப்பார் பாயோடைய பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இல்லை துபாயில. அதுதான் முதல்ல வந்திருக்கோம். செக்இன் பண்றதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அவருக்கு இருக்காரான்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். ஜப்பார் பாய் ஊர்ல இருக்காரான்னு தெரியல, இன்னும் நான் கேட்கல. இருந்தாலும் சாப்பிட வந்துட்டோம். மெனு கார்டு பார்க்க போறோம், ஆர்டர் பண்ண போறோம். என்ன ஆர்டர் பண்ண போறோம் தெரியல. ஸ்பெஷலே பிரியாணி தான். நான் நெய்ச்சோறு நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நெய்ச்சோரா பிரியாணியா அது அனாவசியம். எது சாப்பிடலாம், என்ன குழம்பு சாப்பிடலான்றத டிசைட் பண்ண போறோம். ஜப்பார் பாய் பிரியாணி, நெய்ச்சோறு, பிரியாணி குவான்டிட்டிலாம் பயங்கர ஹெவியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜப்பார் பாய் பிரியாணி கடையில நல்லா பிரியாணி சாப்பிட்டேங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து நெய்ச்சோறு, அப்புறமா வந்து ஒரு கீர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் தக்காளியில வந்து ஒரு சட்னி, அது வந்து ஸ்வீட்டான ஒரு இதுவா இருந்துச்சு. தக்காளி இதுல நம்ம கல்யாணத்துல வைப்பாங்கல்ல அந்த மாதிரி, அதுவும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா சிக்கன் 65 பின்னிருச்சு. ஜப்பார் பாய் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. உங்களை தான் பார்க்க முடியல. இதுதான் எங்க ஹோட்டல் ரூம், W ஹோட்டல்ல. யாஸ் மரீனா ஃபார்முலா 1, so cute. நீங்க ரூம் எடுத்தா தான் இந்த வியூ கிடைக்கும். So we are here. இப்போ நான் தொடாமலே பல பட்டன்கள் ஆபரேட் ஆகுதுங்க, சான்ஸே இல்ல. பாத்தீங்களா, அதுல கூட பொண்ணாடி நம்ம ரியாக்ஷன் எடுத்துட்டு தான் முக்கியமா பாத்துட்டு இருக்கா. பாலைவனமா தானே இருக்கு, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம்?